ஹாய் கைஸ், மினி விளாக் பார்க்கலாமா? நாங்கள் எல்லோரும் இப்படி பாய் சொல்லிவிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான். ஏன்னா நாளைக்கு நாங்கள் திருப்பூர் ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால அத்தை இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் முன்னாடியே போய் காரில் உட்காந்துட்டோம். அத்தை வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. எங்கள் கோயில் உள்ளே கொஞ்சம் காடாக இருக்கும், கடைகள் எதுவும் இருக்காது. அதனால சிவகங்கை மார்க்கெட்லேயே எல்லா பொருளும் வாங்கிட்டு சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த குலசாமி எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆக்டர் சசிகுமார் அண்ணாவுக்கும் இது குலசாமி. இவர் இங்கே அடிக்கடி வரமாட்டார். ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கே தங்கி ஃபங்க்ஷன் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். கூட்டம் அதிகமாக இருக்காது. ஃபங்க்ஷன் டைமில் தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்த டைம் கூட்டம் எதுவும் அவ்வளோக்கா இல்லை. அதனால் நாங்கள் சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஐயர் வர வரைக்கும் எல்லோரும் பேசிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டார். ஐயர் வந்தோடனையும் உள்ளே இன்னொருத்தவங்களுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாலையை கொண்டு இன்னொரு சாமிக்கு நாங்களே போட்டு வந்துட்டோம். நான் ஐயர் வரக்கு லேட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டோம். அங்கே போய் வேலில் எலுமிச்சம்பழமெல்லாம் குத்திட்டு, ஏன்னா அங்கே இங்கே வந்துட்டு தான் போகணும். அதனால் இங்கேயும் எல்லாமே பண்ணியாச்சு. இங்கே ஐயர்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளே தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் நினைப்பீங்க என்னடா ஊர் சுற்றிட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி இங்கே வந்தால் மட்டும்தான், நாங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் எல்லா பக்கமே போவோம். ஏன்னா திருப்பூரில் வேலை செய்கிறங்காட்டி நாங்கள் வர்றோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அந்த மாதிரி தான் இருப்போம். லீவ் டைமில் கூட எங்கேயுமே போகிறதுக்கு மைண்ட் செட் வராது. என்ன போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே இங்கேயே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே இங்கே பழம் இதெல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பையிலேருந்து எடுத்து எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நின்றுட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு மினி விளாக்கில் பார்க்கலாம். பாய்.